எலிக்காய்ச்சல் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு நோய். அதனாலே இறப்பு ஏற்படுவது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் அதிகமாக பரவும் நோய் இல்லை. இந்த நோய் ஏற்படுவது இந்த எலியின் சிறுநீரை கழிக்கும் பொழுது அந்த சிறுநீர் நீரை சென்றடைந்து அந்த நீரிலே நாங்கள் நடமாடும் பொழுது எங்களுடைய தோலிலே ஏதாவது ஒரு காயம் இருந்தால் அந்த காயத்துக்கூடாக இந்த பாக்டீரியா கிருமி எங்களுடைய உடலை சென்று அடைகிறது. உடலை சென்று அடைந்து 5 தொடக்கம் 7 நாட்களுக்குள்ளே எங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. காய்ச்சல், கடுமையான உடல் வலி, அது சாதாரணமாக டெங்கு காய்ச்சலும் விட கூடுதலான காய்ச்சலும் உடல் வலியும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதை விட இவர்களுடைய கண்கள் மஞ்சளாக மாறி, ஜாண்டிஸ் என்று சொல்லுவோம், காமாலை போன்ற கண் மஞ்சளாக மாறி அடுத்த கட்டத்திலே எங்களுடைய கிட்னியை இந்த வைரஸ் பாதிக்கக்கூடும். சிறுநீர் கழிப்பது குறைவாக இருக்கலாம், கழிக்க முடியாமல் இருக்கலாம். இவ்வாறான பாரதூரமான குணங்குறிகளை இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படுத்துகிறது. அதற்கு குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் பொழுது இந்த நோயை நாங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடும். ஆனாலும் நிச்சயமாக அது நாங்கள் ஊசி மருந்துகளின் மூலமாகத்தான் இந்த நோயை கட்டுப்படுத்துகிறோம். இவ்வாறாக எலிக்காய்ச்சல் ஏற்படுபவர்கள் நிச்சயமாக மருத்துவமனையிலே தங்கி இருந்து சிகிச்சை எடுக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. வீட்டிலே இருந்து நிலைமை முற்றின பிறகுதான் வரும்பொழுது அதற்குரிய சிகிச்சை கூட கஷ்டமாக இருக்கிறது. சில வேளை அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே இவர்களை அனுமதிக்க வேண்டி இருக்கிறது. இவ்வாறான கட்டத்தை நாங்கள் தவிர்த்து வைத்தியருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் சீக்கிரமாக இதை சிகிச்சையை முடித்து விடலாம்.